ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய வீடியோவில் உள்ள டாபிக் என்னென்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி. ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகின்ற திறமை. அந்த திறமை எந்த அளவுக்கு நம்மளுடைய கரியர் க்ரோத்துக்கு, நம்மளுடைய வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு, முன்னேற்ற பாதையில் நம்மளை செலுத்துவதற்கு இந்த ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிற திறமை எப்படி உதவுது, எந்த அளவுக்கு உதவுது அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சில தாட்ஸ். இதை பார்த்துட்டு நீங்களும் உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு வயசுக்கும் தாண்டிட்டு எங்கள் கேரியர்லாம் உங்களுக்கு நாட் அப்ளிகபிள் அப்படின்னு இருந்தாலும் கூட உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ என்ன தான் படிக்கிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கிரேடு 12வது வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் அல்லது 4 வருஷம் டிகிரி படிக்கிறோம் இல்லைங்களா? இந்த மாதிரிலாம் நம்ம படித்து முடித்த பிறகு ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வர்றப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம அந்த படிக்கிறப்பவே கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ், சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு சிவில் இன்ஜினியர், அவருடைய பிஇ படிக்கிற சிவில் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியர், அந்த மாதிரி அவங்களாம் படிக்கிறாங்கன்னா அந்த டெக்னிக்கல் நாலேஜ் அவங்க கற்றுக்குவாங்க. இந்த 4 வருஷத்தில் ஒரு வருஷமும் ரொம்ப டீப்பாக ஒரு செமஸ்டரும் ஒரு பேப்பரும் அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்துரும். ஆனால் நம்ம படித்த விஷயங்களை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மொழி ரொம்ப உறுதுணையாக இருக்குது, சரிங்களா? அப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வேலை செய்கிறா இருந்தால் தமிழில் நம்ம சொன்னால் கூட போதும், கான்ஃபிடண்ட்டாக சொல்லிவிடுவோம், கண்டிப்பாக நம்மளுக்கு வேலையும் கிடச்சிடும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பல வேலைவாய்ப்புகள் பிபிஓ வெளிநாடுகள்லேருந்து நமக்கு கிடைக்கின்ற கான்ட்ராக்டிங் ஜாப்ஸ், பிபிஓன்னு சொல்லுவோம், பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். பல ஐடி கம்பெனிஸ், பல கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டிங் கம்பெனிஸ், இபிசி, ஆயில் அண்ட் கேஸ் எல்லாமே வெளிநாட்டினுடைய ஒரு கோஆப்ரேஷன், கோஆர்டினேஷன், அங்கேருந்து நமக்கு கிடைக்கிது நிறைய ஜாப். அப்போ ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு உலக மொழி. ஆங்கிலம் ஜஸ்ட் ஒரு மொழி தானேங்க, தெரிஞ்சா என்னன்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லிட்டு போக முடியாது. ஆங்கிலம் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு இன்டர்வியூவில் நீங்கள் ஓரளவு நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணி செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை, வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் ஒரு இன்டர்வியூக்கு வர்றாரு, அவருக்கு சூப்பர் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு. அவர் ஆரம்பத்துலேருந்து பயங்கரமாக ஆங்கிலத்தை இம்ப்ரூவ் பண்ணி, இல்லை கான்வென்ட்டில் படித்தோ இல்லை சொந்த முயற்சியில் இம்ப்ரூவ் பண்ணியோ அப்படியே படித்து முடித்த உடனே செம்ம சூப்பர் ஸ்கில்ஸோடு வர்றாரு. இந்த உதாரணத்தில் அப்படியே பேசி மணிப்பிரவாகமாக இருக்குது. ஆனால் அவருக்கு டெக்னிக்கல் நாலேஜ் கம்மி தான் அவருக்கு, ஓகேங்களா? டெக்னிக்கல் நாலேஜ் அந்த அளவுக்கு உள்ளார இறங்கலை. ஆனால் ஆங்கில திறமை செம்மையாக இருக்குது. அப்போ என்ன, இருக்கிற கொஞ்சம் டெக்னிக்கல் திறமையும் ஆங்கிலத்தின் மூலமாக நினச்சதுக்கு அதிகமாகவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுது ஆங்கிலத்தில். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 விஷயத்தை பார்ப்பாங்க எம்ப்ளாயர்ஸ். என்னென்னா, ஒன்று கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை. பேசுகிறப்போ, அடுத்தவங்கள்ட்ட டீல் பண்ணுறப்போ இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மள்ட்ட இருக்கிற அந்த நம்பிக்கை, ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ஸ், அந்த ஒரு திடமான நம்பிக்கை தாங்க மிக முக்கியமான விஷயம். அதுதான் அடுத்தவங்கள்ட்ட நம்ம டீல் பண்ணுறதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன். அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை எதனால் வருதுன்னா, மொழியினுடைய ஒரு ஃப்ளோ, அந்த ஃப்ளூயன்சி, ஓகேங்களா? சரளமாக பேசுகின்ற தன்மை. அதனால தான் தமிழில் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணுன்னா, யாராச்சும் நமக்கு எதிர்மறையான கருத்துக்கள், நமக்கு கருத்துக்கு மாறாக சொல்லிட்டாங்கன்னா அடித்து அடியில் அவங்கள்ட்ட திருப்பி பதிலடி கொடுக்காமல் அந்த இடத்த விட்டு போகிறதே இல்லை. அப்போ தான் நமக்கு திருப்தி ஆகுது ஆக்சுவலாக, ஓகேங்களா? அது நம்மளால் செய்யவும் முடியுது. என்ன காரணம்னா, நம்ம தாய்மொழி நமக்கு நம்ம தான் ராஜா, ஓகேங்களா? யாராச்சும் தமிழில் ஒருத்தவங்க நமக்கு மாற்று கருத்து சொல்லிட்டு போயிட முடியுமா, விட்டுருவோமா? ஆனால் ஆங்கிலத்தில் சொல்கிறப்போ உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கும். ஆனால் அந்த மாற்றுக்கருத்து இருந்தாலும் ஆங்கிலம் சரளமாக வரல, அப்படி இந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு போதுமான அளவு இல்லை அப்படிங்கிறப்போ நமக்கு நினச்சாலும் பண்ண முடியாது, ஓகேங்களா? எனக்கே இந்த சிறு வயசில் காலேஜ் டைமில் நான் ஃபீல்டு ட்ரிப்புக்கெலாம் போவேன். அப்போலாம் கண்டிப்பாக ஒரு ஆள் பேசுவார். அவனை அபத்தமாக பேசுவானோ, ஆனால் அவன் நல்ல இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசுவானோ. ஆனால் பதிலுக்கு எனக்கு அவ்வளோ மைண்டில் மணிப்பிரவாகமாக இருக்கும், உள்ளால நாலேஜில் இங்கிலீஷ் பேசணுன்னு. வெளியில் வர்றப்போ அப்படியே ஸ்டாப் ஆகிடும் ஆக்சுவலாக. அது சொல்ல முடியாததுனால நமக்கு மாற்றுக்கிறது, அந்த மாற்றுக்கிறது ஸ்ட்ராங்கான கருத்து, அதுதான் கரெக்டான கருத்துன்னு இருந்தாலும் கூட நம்ம ஸ்ட்ராங்காக அதை எடுத்து வைக்க முடியாது. அப்போ மொழி, அதுவும் ஆங்கில மொழி, அதனுடைய ஃப்ளூயன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமாகிடுதுங்க. அதனால தான் படிக்கிறப்ப நான் இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக சொல்லிக்க விரும்புகிறது, ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறீங்கல்ல, ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிவிட்டு காலேஜில் எந்த கோர்ஸாக வேணாலும் இருக்கட்டும், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், ஜூவாலஜி, பிகாம், பிஏ, ஈவன் பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்ட்ரி, எந்த கொஸ்டின், ஈவன் பிஇ, ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் அப்போவே இந்த ஃபஸ்ட் இயரில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போய் தியரி மட்டும் படித்தா பத்தாது. அதை டே டு டே லைஃப்பில் காலேஜில் உங்கள் கிளாஸஸில் நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில், கிளாஸ்மேட்ஸுக்கு மத்தியில் எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளாகவே ஒரு கான்ட்ராக்ட், உங்கள் அக்ரிமெண்ட் போட்டுக்கங்க. பேசவே கூடாது தமிழில்.
இது வந்து தமிழ் பற்று இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நம்ம கேரியரை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்க வேண்டிய விஷயங்கள், கூடிய விஷயங்கள் நீங்கள் செஞ்சால் தான் நம்ம மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, டெக்னிக்கல் நாலேஜும் நீங்கள் சூப்பராக இந்த கற்றுக்குறீங்க அந்த 3-4 வருஷத்தில். இங்கிலீஷும் இந்த உங்களுடைய முயற்சிகளால் பண்படுது. அப்போது நீங்கள் இங்கிலீஷில் வந்து தியரியில் கிராமர் அது நல்லா படிக்கிறப்போ சூப்பராக உள்ளார உட்கார்ற மாதிரி நமக்கு உணர்வுங்க. உள்ளார உட்காரவும் செய்யும், மைண்டில் ஏறும். ஆனால் பேசுகிறப்போ பயிற்சியினால் மட்டும்தான் ஃப்ளூயன்சி வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட நீங்கள் பேசி 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 பழக தான் அது உங்களுக்கு வந்து ஃப்ளூயன்சி, அந்த ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீடு நல்லா பேசி நம்பிக்கையோடு பேச முடியும். இப்போ இன்னொரு ஆள்கிட்ட பேசுகிறது வந்து நம்ம வீட்டில் பேச முடியாது. அப்போ வந்து நம்ம காலேஜில் படிக்கிறப்போ பசங்களுக்குள்ளார சொல்லி வச்சுட்டு, ஏன்னா பசங்களுக்குள்ளார அவங்க பேசுகிறப்ப தப்பாக பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அடுத்தவங்கள்ட்ட இங்கிலீஷில் பேசி பழகாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம பேசுகிறது தப்பாகிடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா எதிராளி நம்ம பேசிட்டு இருக்கிற மற்றொரு நபர் வந்து ஆங்கிலத்தில் திறமையானவர், நல்லா பேசக்கூடியவர், நம்ம பேசி நம்மளை அவங்க தப்பாக நினச்சிட்டா, நம்மளை குறைச்சி மதிப்பிட்டுட்டா, பல விஷயங்கள். ஓகேங்களா? இதை வந்து ப்ராக்டிக்கல் யதார்த்தமான உண்மை, இதை மறுக்கிறதுக்கே இல்லை. கண்டிப்பாக இது நார்மல். காலேஜில் நீங்கள் இந்த மாதிரி சொல்லி வச்சுக்கிட்டு, இல்லை கிளாஸில், ஈவன் ஸ்கூல்லேயே +2 10th அப்புறம் 11th 12th போகிறீங்க, ஆரம்பிங்க. ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. சொல்லி வச்சு நீங்கள் பேசிங்கன்னா பசங்க எல்லாருமே ஒரே லெவலில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இடையில மிஸ்டேக் இருக்கும். அப்போ 2 பேருமே மிஸ்டேக்காக பேசுகிறோன்னு தெரியும். ஆனால் 2 பேருமே மிஸ்டேக்காக பேசி பழகிறதுக்கு காரணம் அதை இம்ப்ரூவ் பண்ணி வேறு ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறது. 2 பேரும் வேகமாக பேசுவீங்க, நிறைய வெர்பு நவுனு இங்கிலீஷ் கிராமர்லாம் மிஸ் ஆகும். பரவாயில்ல, அடித்து தட்டி விட்டு பேசிக்கிட்டே இருங்க. எங்கே மிஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தோணுதோ இமீடியட்டாக போய் இங்கிலீஷ் கிராமர் இங்கிலீஷ் சார்ட்ட விளக்கம் கேளுங்க. கூகுளில் இப்போ எல்லாமே கூகுளில் கிடைக்குது. விளக்கம் யூடியூப்பை பாருங்கள், இல்லை ஆன்லைனில் இன்டர்நெட்டில் தேடுங்க. சூப்பராக உங்களுடைய ஸ்கில்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் இயரில் காலேஜில் ஆரம்பிச்சிங்கன்னா வெளியில் வர்றப்போ டெக்னிக்கல் நாலேஜ், மிக முக்கியமாக சாஃப்ட் ஸ்கில்ஸ், இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி. நிறைய பேர் இது வந்து நீங்கள் ஆல்ரெடி காலேஜ் விட்டு வந்துட்டீங்க, வேறு என்ன பண்ணுதுன்னா, தயவு செஞ்சு நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். எவ்வளவோ என்னென்னமோ விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குங்க. மினிமலான காசு, பெரிய காசு இருக்குது ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் போகிறதுக்கு. நிறையா ஆன்லைன் கிளாஸ் வந்துருச்சு. தேடி பிடிச்சி ஒரு நல்ல குவாலிட்டியான டியூட்டர், குவாலிட்டியான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நீங்கள் போய் அது நீங்கள் வந்து தாராளமாக அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுடைய டயத்தையும் பணத்தையும் அது உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான முதல் கட்ட பணிங்க. ஓகேங்களா? இப்போது நான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸில் இருக்கேன். நம்ம வந்து பல கேண்டிடேட்ஸ் பார்க்குறோம். நம்ம ஊர்லேருந்து வர்றாங்க, நாட்டிலேருந்து, ஸ்டேட்லேருந்து, வெளிநாடுகள்லேருந்து வர்றப்போ இங்கிலீஷ் குறைபாடு இருந்ததுன்னா, டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தாலும் வந்து நம்ம இது பண்ண மாட்டோம். ஏன்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, அவங்களுக்கு தெரியாது. நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியணும், அதுதான் முக்கியம். ஓகேங்களா? நாலேஜ் உள்ளுக்குள்ளார நிறையா இருக்குது, அதை வந்து வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியலன்னா வேலை நடக்காது இல்லைங்களா? கம்பெனிக்கு வேலை நடக்கணும், அதுக்கு தான் ஆள் தேவை. அதனால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து மிக 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 முக்கியமான, ஓகேங்களா, ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதனால் அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்க இருக்காங்க, இல்லை நீங்களே ஸ்டூடெண்ட்னா இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், பலனை கண்டிப்பாக உணர்வீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ், ஹேவ் அ குட் டே அஹெட். பீஸ்.